நொங்கு சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் இருக்கும். உள்ள பாரு கண்ணு. கை 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 வச்சிடாத. அப்பாடா. பிக்கா இருக்க கண்ணு தான் நான் சாப்பிடுவேன். நீ பெருசுன்னு தானே சொன்ன, அப்ப பெருசு. முதல்ல எல்லாத்தையும் கட் பண்ணி வைக்கலாம், அப்புறமா சாப்பிடலாம். அனாமிகா, இந்த நம்ம வீட்டுல ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க பேரு அனாமிகா. அனாமிகா அவங்க மலையாள கொச்சு. மலையாள கொச்சு. மலையாள கொச்சு. மம்மி அவ பெருசுன்னு சொன்னது ஆலியா கொடுத்துரு. சரியா? அவதான் பெருசு பெருசுன்னு சொன்ன. சின்னதுதான் டேஸ்டா இருக்கும். பெருசு கல்லு மாதிரி இருக்கும். உனக்கு அப்ப பெருசுதான் வேணுமா? பெருசு சின்னதுமா? அது அவ்வளவுதான் இருக்கும். ஆலியா சொன்ன பெருசு இப்ப கட் பண்ணிட்டு இருக்கும். நொங்கெல்லாம் வெட்டி பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம மே மாதம்தான் நொங்கு மாம்பழம்னு எல்லாமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள ஸ்பூன் போட்டு, ஆனால் கை விரல் போட்டாக்க சாப்பிடணும். அப்போதான் அதுக்கு டேஸ்ட் தெரியும். வாயில் அப்படியே உறிஞ்சு குடிக்கணும். அனு நீ ஒன்னுடு. எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கா? என்ன அல்ஃபியானா? கீழே எல்லாம் போகுது பாரு. ஆமா, உள்ளதுக்குள்ள தண்ணி இருக்கும். டேஸ்டா இருக்கா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சா ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு சண்டே விளாக்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு எங்களோட கசின் அவங்க வந்து சமைக்கிறாங்க. அவங்க சமையல் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பெக்ட்டு. அவங்க இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு, அப்புறமா மாம்பழத்தில் புளிச்சேரி, பீஃப் ரோஸ்ட்டுன்னு கொஞ்சம் நிறைய வெரைட்டியாக பண்ணுறாங்க. அதனால பட் அவங்க வீடியோவில் வரமாட்டாங்க. அவங்களோட சமைச்சு முடித்த பிறகு அவங்க என்னெல்லாம் வெரைட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நாங்கள் ஆவலோடு இருக்கோம். இப்போ பசங்க வந்து நொங்கு சாப்பிட்டுருக்காங்க. நானும் போய் நொங்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நம்மளோட ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீஃப் ரோஸ்ட்டு நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து மாம்பழ புளிச்சேரி. மாம்பழத்தை கட் பண்ணி போட்டு புளிச்சேரி மாதிரி பண்ணியிருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து கிழங்கு. நமக்கு பீஃப் ரோஸ்ட் இருக்கனால அதுக்கு கிழங்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட்டு சிக்கன் 65. நல்லா சில்லி எல்லாம், அது சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் அவங்களே ரெடிமேட் வீட்டிலே பண்ணி அதை போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாங்காய் அச்சார், மாங்காய் ஊறுகாய். இது நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய் பார்த்தோன்னே என் தங்கச்சிக்கு அப்படியே கண்ணில் 1000 வால்ட் எரியுது. நெக்ஸ்ட்டு இது தயிர் பச்சடி. அப்புறமா அங்கே ஒயிட் ரைஸு. இதுதான் நம்மளோட மேஜர், எல்லாத்துக்கும் தலை. என்ன இங்கே தான் நம்மளுக்கு சிக்கன் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக கேரளா ஸ்டைலில் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இன்னைக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதை பிடிக்கிறதுக்கு இங்கே எல்லாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க.
என்னோட மச்சான், எனக்கு முறைக்கு அவரு மச்சான், என்னோட மச்சான் பண்ண மாமா பையன் முறமாமன் பண்ண ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் நாங்க இந்த சண்டே ஸ்பெஷலுக்கு சாப்பிட போறோம். அவங்க அங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அங்க எல்லாரும் ஹரிபரியா சமைச்சதெல்லாம் சர்வ் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. உள்ள போய் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். அவங்க கேரளா ஸ்டைல்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்க போகுது. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அனாமிகாவும் ரெடி. இவங்கதான் இதெல்லாம் பண்ண நம்ம முறமாமன். இது முறமாமனோட ஒய்ஃபு மச்சான். சாப்பிட்டதெல்லாம் முடிச்சுட்டு சண்டே ஈவினிங் ஆனதுனால நானும் எங்க அம்மாவும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சண்டேனா நம்ம சர்ச்சுக்கு போகாம எப்படி, அதனால சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்படியே நமக்கு ஒரு சின்னதா ஒரு ஷாப்பிங் இருந்துச்சு. அந்த ஷாப்பிங்கையும் நாங்க கையோட முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா, ஆமா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளாடி இங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு ஃபங்க்ஷன். எங்க போறீங்க? மை ஆபீஸ் கொலீக்ஸ்க்கு மேரேஜ். அவங்களுக்கு மேரேஜ். நீ என்ன புது பொண்ணு மாறிட்டு இருக்க? இது புது பொண்ணு மாதிரி கிடையாது, புது பொண்ணு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களதான் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, அப்புறம் நீங்க எதுக்கு போயிட்டு இருக்கீங்க? சும்மா போறோம். சும்மாவா? சும்மா போறீங்களா சாப்பிட போறீங்களா? உன் அக்கா ஆனா சாப்பிடதான் போவா. நம்ம தானே அம்மா ஃபுட்டியா? போங்க போங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. சரி, ஓகே, பாய் 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 பாய். என்ன விட்டுட்டு அவங்க மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. பாய் பாய். போங்க போங்க, நம்ம வீட்டில் கெஸ்ட்டுங்க இருக்காங்க, அதனால நாங்கள் அவங்க கூட இருக்கிறோம். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போங்க, சரிங்களா? சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பார்த்தா இவங்க வந்து ரெடி ஆயாச்சு. ஓகே, பாய் 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 பாய். நைட் ஆனதும் பசங்க கூட நல்ல கேம் எல்லாம் ஆடி ஆட்டம் பாட்டோன்னு அந்த நைட்டு ரொம்ப ஃபன்னாக ஹாப்பியாக போயிருந்துச்சு. நமக்கு என்னன்னு பார்ப்போம்.
பாய் பாய் பாய். சாட்டர்டே சண்டே நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போயிருந்து பசங்க கூட எல்லாம். என்னோட பசங்க நான் வந்து அவங்களுக்கு சித்தி, ஆனால் சித்தின்னு கூப்பிட மாட்டாங்க, அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சித்திங்கிற ஒரு கனெக்ஷன் இல்லை, அவங்க அக்கான்னு பார்த்து பார்த்து அக்காங்கிற ஃபீலிங்லே நான் எங்களை கூப்பிடுவாங்க. நல்லா 2 நாள் நல்லா ஜாலியாக போயிருந்துச்சு. காலையிலே 4:30 மணிக்கே அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலி அவங்க நேற்று நைட்டு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. பசங்க இன்னும் இருக்கணும்னு ஆசைப்பட்டனால இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் வேலைக்கு போகணும், அதனால காலையிலே கிளம்பிட்டாங்க. ஓகே, 2 நாள் ஜாலியாக போயிருந்துச்சு. அவங்க பண்ணி தந்த சாப்பாடெலாம் நல்லா அருமையாக டேஸ்டியாக இருந்துச்சு. நல்ல ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஓகே, இனி அவங்க போனனால ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் லைஃபுக்கு போக வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சா ஃபேமிலி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.